ஹை வியூவர்ஸ், இந்த செஷனில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டார் பற்றி பார்க்கலாம். ஜாவா கன்ஸ்ட்ரக்டார் பற்றி. நம்ம வந்துட்டு எஸ்கியூஎல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை ரோஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம், 3 ரோஸ் இருந்துச்சு. அதனால் நம்ம ஜாவாலேயும் 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோம். சப்போஸ் இப்போ வந்துட்டு எனக்கு 1000 ரோஸ் இருக்குதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்களேன் இந்த டேபிளுக்கு. ஸோ நீங்கள் 1000 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ 1000 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. 1000க்கும் நீங்கள் இந்த மாதிரி நேம் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணணும், ஓகேங்களா. OBJ 1.sname ஈக்குவல் டு சதீஸு, அதே மாதிரி OBJ 1000.sname ஈக்குவல் டு சம் நேம்ஸு கதிர் ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் அந்த 1000 ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் நீங்கள் ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் நேம் ஃபில் பண்ணுறது, அந்த வேல்யூஸ் ஃபில் பண்ணுறது மட்டும் பாருங்களேன் எத்தனை லைன் ஆஃப் கோடு வருது. ஏன்னா நம்மளுக்கு 5 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இந்த கிளாஸில் எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்குது, 5 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஓகேயா. 1 2 3 4 5. ஸோ நம்மளுக்கு 5 லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நான் சொல்கிறேன், இதே வந்து நான் 1000 ஆப்ஜெக்ட்டுக்கு க்ரியேட் பண்ணோம்னா 1000 × 5 5000 லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸ். நம்ம அதை ஒவ்வொரு லைனாக எடுத்து எழுதி அசைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜாவாவில் கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்று இருக்குது. சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, கிளாஸ்க்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த கிளாஸ்லேயே நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிடலாம். அதில் இருக்க இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்லாம் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இப்போ வந்து ஸ்ட்ரிங் எஸ்நேமா ஸ்ட்ரிங் எஸ்நேம் ஸ்ட்ரிங் டிபார்ட்மெண்ட் இப்போதைக்கு ஏபின்னு வச்சுக்கிறேன். ஏபி ஸ்ட்ரிங் இன்னும் கொஞ்சம் இருக்கிற நேம்னு வச்சுக்கிறேன். நேம் பி வந்து டிபார்ட்மெண்ட் ஃபுல் நேம் வச்சுக்கிறேன். ஸ்ட்ரிங் அட்ரஸ் வச்சுக்கிறேன். ஃபோன் நம்பர் வந்து மொபைல் நம்பர்னு வச்சுக்கிறேன். ஏன் நேம் சேஞ்ச் பண்ணுறேங்கிறது அடுத்த டுட்டோரியலில் சொல்கிறேன். மொபைல்னு வச்சுக்கிறேன். ரோல் நம்பர் வந்து ஆர் நம்பர்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இது பேர் தான் கன்ஸ்ட்ரக்டார். கன்ஸ்ட்ரக்டார் நேம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் என்னவோ அதுதான் கன்ஸ்ட்ரக்டார் நேமும் இருக்கும். ஒரு ப்ராக்கெட் போட்டு நீங்கள் அதுக்குள்ளே வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுவதுன்னா டிக்ளேர் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன பாஸ் பண்ணணுமோ அதெல்லாம், என்னென்ன வேல்யூஸ் பாஸ் பண்ணணுமோ அதுக்கெலாம் நம்ம பேராமீட்டர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த பேராமீட்டர் பாஸ் பண்ண வேல்யூஸ்லாம் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். எஸ்நேம் ஈக்குவல் டு, அதாவது இந்த நேம் ஈக்குவல் டு நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம் இது நேம். ஸோ அந்த மாதிரி இது இன்னும் சிம்பிளாக வச்சுக்கலாம் புரிகிறதுக்காண்டி. 1 பேராமீட்டர் 2 பேராமீட்டர்னு வச்சுக்கோங்க. இது வந்து 3rd பேராமீட்டர். இது 4th பேராமீட்டர் 4, 5th பேராமீட்டர் 5. எஸ்நேம் வந்து எந்த பேராமீட்டரில் இருக்குது, 1 பேராமீட்டரில். டிபார்ட்மெண்ட் வந்து 2 பேராமீட்டர். அட்ரஸ் வந்து 3rd பாஸ் பண்ண போகிறோம். ஃபோன் நம்பர் வந்து 4th பாஸ் பண்ண போகிறோம். ரோல் நம்பர் வந்து 5th பாஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஸோ இப்படி பாஸ் பண்ணிக்கலாம்னு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணோம். நம்ம வந்து யூஸர் வந்து கஷ்டப்பட வேணாம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப, ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் பண்ணுறப்பயே அவங்க என்ன பண்ணட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எரர் அடிக்கும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இல்லை. நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா, ஸ்டூடெண்ட்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர், அதில் 5 பேராமீட்டர் பாஸ் பண்ணுற மாதிரி 1 2 3 4 5. 1ஓட பேராமீட்டர் வந்து ஸ்ட்ரிங்கு. நம்ம அதை எதுக்கு அசைன் பண்ணுறோம், எஸ்நேம்க்கு அசைன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பாஸ் பண்ணோம்னா எஸ்நேம் வந்து பாஸ் பண்ணோம். ரெண்டாவது பேராமீட்டர் என்னது 2, அது வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ சிஏசி பாஸ் பண்ணுறோம்.
குமாருக்கு ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ குமாருக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம். தேர்ட் பேராமீட்டர் என்ன பாஸ் பண்ணியிருக்கேன், அட்ரஸ். ஃபோர்த்து ஃபோன் நம்பர், ரோல் நம்பர். ஸோ தேர்ட் வந்து அட்ரஸ், ஃபோர்த் வந்து ஃபோன் நம்பர், அடுத்து ரோல் நம்பர். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த 5 லைனை இங்கே அசைன் பண்ண தேவையில்லை, எடுத்துக்கலாம். சிமிலர்வே நான் வீடியோ ரெசியூம் பண்ணி பாஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன். OPA1 கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அப்பயே நான் என்ன பண்ணேன்னா வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணேன் கன்ஸ்ட்ரக்டருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு குமாருக்கு, தேர்ட் ஆப்ஜெக்ட் பிரசாத்துக்கும் வேல்யூஸை ஃபில் பண்ணிட்டேன். ஸோ வேல்யூஸ் ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த அசைன்மெண்ட்லாம் தூக்கி விட்டுறலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இதோட யூஸ் தெரியும், கன்ஸ்ட்ரக்டரோட யூஸ் இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ 50 லைன்ஸ் நம்மளுக்கு தேவையில்லாமல் இருந்துச்சு. இப்போ அந்த 50 லைன்ஸை வந்து நம்ம தூக்கிட்டோம். ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம தேவையான வேல்யூஸை வந்து பாஸ் பண்ணுற மாதிரி ஏற்கனவே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கனால நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே வேல்யூஸை வந்து பாஸ் பண்ணியாச்சு சிம்பிளாக. ஸோ சிம்பிளாக பாஸ் பண்ணனால இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் அவுட்புட் தான் வரும். சதீஷ் CAC 2800, குமார் 2801, பிரசாத் 2802. ஸோ நம்ம ஆர்டர் படி நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருந்தோம்னா அது கரெக்டாக அசைன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நம்ம அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து அசைன் ஆகும். சிம்பிள் தான். நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்னு சொல்கிறப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிரும். இந்த பிக்சரோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நியூ ஸ்டூடெண்ட் சொல்கிறப்போ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிரும். அதில் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்லாம் வந்துடும். எந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, எந்த கிளாஸுக்கு பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட் கிளாஸ். ஸோ ஸ்டூடெண்ட் கிளாஸோட 5 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே வந்துடும். அதை யார் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கப்ப OBJ1 வந்து இப்போ யார் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கா, OBJ1. ஸோ OBJ1 வந்து இதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா எப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ என்னென்ன நடக்கும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடும், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்துடும். நெக்ஸ்ட்டு என்ன கால் ஆகும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிடும். இந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னு பார்ப்போம். இந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் என்னது, அதே நேமில் ஏதாவது கன்ஸ்ட்ரக்டர் இருக்கான்னு பார்ப்போம். இருக்குது. அது எப்படி இருக்குன்னா 5 பேராமீட்டர் எதிர்பார்க்குது. 1 2 3 4 5 பேராமீட்டர் எதிர்பார்க்குது. அதுவும் 5 பேராமீட்டர் எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு 3 இன்டீஜர் இருக்கணும், ஸ்ட்ரிங்காக இருக்கணும், கடைசி 2 இன்டீஜராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கரெக்டாக பாஸ் பண்ணணும். 3 ஸ்ட்ரிங்கு 2 இன்டீஜரை பாஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிடுவாங்க. இல்லாட்டி எரர் அடிச்சிடும். ஸோ கரெக்டாக நம்ம கால் பண்ணணும். கால் பண்ணிட்டோம்னா இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம பாஸ் பண்ண 5 வேல்யூ, முதல் வேல்யூ என்ன பாஸ் பண்ணியிருக்கோம், சதீஷ்னு பாஸ் பண்ணியிருக்கோம். அதை எதுக்கு அசைன் பண்ணுறோம், நேமுக்கு. ரெண்டாவது CAC, அதை வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு. மூணாவது அட்ரஸ்க்கு. நாலாவது ஃபோன் நம்பர், ரோல் நம்பர். ஸோ இந்த மாதிரி அசைன் பண்ணி விட்றோம். எங்கே அசைன் பண்ணோம், இந்த ஆப்ஜெக்டில். ஏன்னா நம்ம எதுக்கு தான் அசைன் பண்ணுறோம், பாஸ் பண்ண பேராமீட்டரை அதோட நேமுக்கு தான் அசைன் பண்ணுறோம், அதோட டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அசைன் பண்ணுறோம், அதோட அட்ரஸ் தான். ஸோ இங்கே நம்ம பாஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே இந்த மாதிரி அசைன் பண்ணி விட்றோம். நம்ம பழைய ப்ரோக்ராமில் எப்படி பார்த்தோம்னா OBJ1.name நம்ம இங்கே சொல்லுவோம். OBJ1 மூலமாக நம்ம அசைன் பண்ணுவோம் நேமை ஈக்குவல் டு சதீஷ்னு அசைன் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இப்படியே அசைன் பண்ணலாம். இப்படி அசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன் ஆஃப் கோடு போடும். இதில் ஒன்றும் தப்பு கிடையாது இப்படி பண்ணுறதில்ல. பட் கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் அது என்ன பண்ணோம்னா அந்த ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஆப்ஜெக்டில் இருக்க நேம் வந்து ஒன்று நம்ம என்ன பாஸ் பண்ணுறோமோ அதில் வந்து அசைன் பண்ணி விட்றோம். ஸோ இப்போ இந்த நேம் வந்து டைரெக்டாக சதீஷ்னு மாற்றி விட்றோம். அதே மாதிரி ரோல் நம்பர் 2800. ஸோ இந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ண வேல்யூவை மாற்றி விட்ருவோம். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போது இங்கே நான் எப்படி பிரிண்ட் பண்ணுறேன், OBJ1 மூலமாக தான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ OBJ1 மூலமாக நீங்கள் இதை மறுபடியும் ஆக்சஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ இருக்குன்னா சதீஷ்ன்னு தான் இருக்குது, CACன்னு தான் இருக்குது, 2800 தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இங்கே மாற்றணும்னு நினச்சா கூட மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு தடவை மாற்றிட்டேன், பிரிண்ட் பண்ணிட்டேன். இல்லை இங்கேயே மாற்றணும், நான் கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக அசைன் பண்ணேன் சதீஷ்னு இங்கே மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க வேல்யூ.
இப்போ நான் மாற்றினதுக்கப்புறம் நான் வேறு வேல்யூ விரும்புகிறேன். நேம் வந்து எனக்கு சதீஷ்னு வேணாம், எனக்கு வந்து சதீஷ் கேன்னு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக அசைன் பண்ண வேல்யூவை மறுபடியும் நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். நேம் வந்து ஓவர் ரைட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதீஷ் கேன்னு தான் வரும். ஏன்னா நீங்கள் மறுபடியும் நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். obj1.name நேம் வந்து எனக்கு வந்து இப்போ obj1 மூலமாக இப்போ சதீஷ் கேன்னு இங்கே அப்டேட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டரோட கான்செப்ட். எந்த டவுட்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும், நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.